ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மார்வலோட அடுத்த பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இதில் பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூஸே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இவங்க வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து மல்டிவர்சல் கான்செப்ட் அப்படிங்கிறனால நிறைய எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், நிறையா ஸ்டோரி லைன்ஸ், நிறைய டீம்ஸ், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே இவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ முக்கியமாக அந்த ஸ்டோரி லைன் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, எப்படி கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, ஆடியன்ஸ்லாம் நம்மளும் கனெக்ட் பண்ணணும் அது கூட. ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகணும், நமக்கும் அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த படம் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்து மெதுவாக அவங்க வந்து கொண்டு போய் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாங்க. ஒரு மூவிஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த எந்த மூவிஸுமே இல்லாமல், எந்த கேப்புமே இல்லாமல் டேரெக்டாக வந்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு மூவி தான் வந்து டூம்ஸ்டே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சீக்ரெட் வார்ஸ் வருது. நடுவில் வந்து ஒரு கேரக்டருக்கான தனி மூவிஸ் எதுவுமே இல்லை, ஸ்பைடர்மேனை தவிர. ஃபண்டாஸ்டிக் ஃபோர் வருது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால இவங்க இந்த ஸ்டோரி லைன்ஸை மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுமே வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அதுதான் வந்து மெயினாக நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் வந்து ஜெயிப்பாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவெஞ்சர்ஸ் மூவிஸில் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருந்தாங்க, தெரிஞ்சிருக்கும். அவெஞ்சர்ஸ் அந்த டைட்டில் வந்து பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அவெஞ்சர்ஸ் டைட்டில் அந்த ஏ பக்கத்தில் ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள் வந்து எல்லா படத்துலையுமே ஃபுல்லாக இருக்கிற அந்த படத்தில் எல்லாமே அவெஞ்சர்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இன்ஃபினிட்டி வாரில் அந்த சர்க்கிள் வந்து ஆஃப் சர்க்கிள் ஆயிருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்த படத்தில் வந்து திருப்பியுமே ஃபுல் சர்க்கிள் ஆயிருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. இன்னொரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்காய். ஸோ ஹாக்காய் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்காய் வந்து இதுக்கு முன்னாடி இந்த எல்லா மூவிஸ்லையுமே, அது கோயின்சிடென்ட்டாக என்னன்னு தெரில, அவர் வந்த மூவிஸ்லாம் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவர் இல்லாத மூவிஸில் அவங்க வந்து ஜெயிச்சதே கிடையாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரில் அவர் வந்து இருந்திருக்கவே மாட்டார், எல்லாருமே வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சிவில் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஜெயிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்காயினால தான். ஹாக்காய் வந்து கேப்டன் அமெரிக்கா சைடு இருந்தனால தான் கேப்டன் அமெரிக்கா ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது டைட்டிலுமே ஒரு காரணம் தான். ஸோ அதையும் தாண்டி இப்போ அடுத்து வர போகிற டூம்ஸ்டேல இப்போ வரைக்கும் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறமும் இருக்க போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் ஹாக்காய் வந்து ரிட்டர்ன் ஆகலாம். ஹாக்காய் சீசன் 2மே வர மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி பிச்சு எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சீசன் 2 இப்போதைக்கு வராது. டூம்ஸ்டேல பார்ட் 1 பார்ட் 2 இருக்க மாதிரி இருந்தால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 எடுக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் சீக்ரெட் வார்ஸ் இன்னுமே வந்து டிலே ஆகும். இந்த மூவி ரிலீஸுமே வந்து இன்னும் டிலே ஆகும். ஸோ அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க பார்ட் 1 பார்ட் 2 எடுத்தால் இன்னுமே இந்த மூவியோட அந்த டெப்த் வந்து நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரக்டரையும் நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து அவங்களோட என்ன பார்ட் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கும் பார்ட் 1 பார்ட் 2 இருந்தால். ஸோ அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எண்டில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே வரப்போகிறாரு. ஸோ அவருமே வந்து இப்போது ஒரு டார்க் டைமென்ஷனில் தான் இருக்கார். ஸோ அதை முடிச்சுட்டு அவர் ஒரு டீமோட தான் இங்கே வந்து அசம்பிள் ஆவார் கண்டிப்பாக. ஸோ அந்த டீமை வச்சு நம்ம மேபி பெரிய டிசாஸ்டரெல்லாம் வந்து ஏற்படுத்தலாம். ஆனால் சீக்ரெட் வார்ஸில் அதே மாதிரி ஆஃப் சர்க்கிள் இருக்குது. மேபி இதில் வந்து நம்ம டிஃபீட் ஆகலாம். சீக்ரெட் வார்ஸில் சொல்ல முடியாது, மல்டிவர்ஸை கூட வந்து கொலாப்ஸ் ஆகலாம், இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை பற்றினா உங்களோட ஏதாச்சும் தாட்ஸ், உங்களோட ஏதாச்சும் ஒரு ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் சொன்னது ஏதாச்சும் உங்களுக்கு நடக்க போகிற மாதிரி இருந்து இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ இதே மாதிரி ஏதாச்சும் எனக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து இன்னுமே எனக்கு எதையெல்லாம் சொல்ல முடியலையோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.